இல்ல சார். சார் அவனை கார்ல வச்சு வெளியே தெரியாம தான் கூட்டு வந்தேன். சாப்பாடு கூட வாங்கி கொடுக்க கூட்டு வந்தேன் சார். பிரகாஷ் எப்படி கண்டுபிடிச்சானே தெரியல. டேய் அவன் மாட்டினா நம்ம ஒட்டுமொத்த பிளானும் அவ்வளவுதான் தெரியல. ஏற்கனவே ராஜு வாங்கின 10 கோடி ரூபாய்க்கு மோட் ஆஃப் த பேமெண்ட்னு ஒரு சின்ன விஷயத்தை வச்சு உடைச்சிட்டான். இந்த சங்கர்லிங்கத்தை பிடிச்சிட்டான். என்னோட குடும்பி அவன் கையில சிக்கின மாதிரி. கவலை விடுங்க சார். அவன் கையில மாட்டுறதுக்கு முன்னாடி தப்பிச்சிருப்பான் சார். நிச்சயம் பிரகாஷ் கையில சிக்கிருக்க மாட்டான் சார். சிக்க கூடாதா? சிக்கினா எல்லாமே முடிஞ்சுது. இந்த நேரத்துல இது வேற. பிரகாஷ் போன் பண்றான். அவன் சங்கர்லிங்கத்தை துரத்திட்டு போனான்ல, இப்ப எதுக்கு போன் பண்றான்? சார் நம்ம வீட்டுல திரும்பவும் ஒளிச்சு வச்சிருப்போமோன்னு கேட்பானோ? என்னடா என்ன நம்பி சங்கர்லிங்கத்தை தப்பிக்க வச்சிட்டேன்னு சந்தோஷத்துல இருக்கியா? டேய் அவன் தான் என் வீட்டுல இல்லைன்னு பாத்தீங்கல்ல, அப்புறம் எப்படா தப்பிப்பான்? ஹேய், இன்னும் பச்சை பிள்ளையவே இருக்கே நம்பி. நீ ஒரு பொய் சொன்னா அதை நம்பிக்கிட்டு நாங்க அப்படியே போயிடுவோம் நினைச்சியா? உன்னோட கதை முடிஞ்சது. சங்கர்லிங்கத்தை புடிச்சிட்டோம். என்ன ஷாக் ஆகுற? சங்கர்லிங்கத்தை புடிச்சு போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. ஒரு நிமிஷம் போலீஸ் லேட்டா வந்திருந்தா கூட அவங்க கிட்ட இருந்து எல்லா உண்மையும் நான் வரவழைச்சிருப்பேன். அடி ஒவ்வொன்னும் இடி மாதிரில கொடுத்தேன். அதுல மிரண்டு போய் உண்மையை சொல்றேன்னு சொன்னா அதுக்குள்ள போலீஸ் வந்துருச்சு. அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பிரகாஷ், அந்த பக்கம் இருந்து பேச்சு ஒண்ணு வர காணாமே. அது எப்படி பேச்சு வரும்? அவன் கதை தான் முடிஞ்சது. 2 பத்திரத்தை வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் போட்ட? ஏண்டா ஒரு பைசா கூட உழைச்சு சம்பாதிக்க மாட்டியா? ஊரா சொத்து அடிச்சு புடுங்கணும்னு நினைக்கிற உனக்குலாம் அசிங்கமா இல்ல? நீ கெட்ட கேட்டுக்கு அந்த காயத்ரியோட சப்போர்ட் வேற. மானங்கிட்ட கும்பல். எங்க அந்த போனை கொடுங்க. நம்பி, அந்த சங்கர்லிங்கம் பிரகாஷ் கிட்ட உண்மையை சொல்லல. ஆனா போலீஸ் கிட்ட உண்மையை சொல்லிதானே ஆகணும். கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணா போதும். உன்கிட்ட இருந்து எங்க வீட்டை மட்டும் நாங்க காப்பாத்தல. அந்த சங்கர்லிங்கத்தோட வாக்குமூலத்தை வச்சு உன் மேல கிரிமினல் கேஸ் போட போறோம். ஏமாத்தி பணம் பறிக்கிறது, இந்த பிளாக்மெயில் பண்றது, அப்புறம் இந்த மிரட்டி சொத்து வாங்குறதுன்னு ஏகப்பட்ட கேஸ். நீ மட்டும் இல்ல நம்பி, சீட்டிங் கேஸ்ல உன் டார்லிங் அந்த வீணா போன காயத்ரியை மாட்டுவா. கல்யாணம் முடிஞ்சதும் புருஷனும் பொண்டாட்டியும் ஜோடியா தேனிலவு கொண்டாடுவாங்க இல்லையா? ஆனா உங்க விஷயத்துல கல்யாணத்துக்கு முன்னாடியே ஜோடியா ஜெயில் நிலவு கொண்டாட போறீங்க. நல்ல கேளுப்பா. அது எப்படி 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 நிச்சயதார்த்தத்தை அன்னைக்கு வீட்டை அவன் பேருக்கு எழுதி கொடுக்கணுமா? அடுத்தவன் குடும்பத்தை கெடுத்து சொத்தை புடுங்குற ஈத்தர பைய உனக்கெல்லாம் எவன்டா நம்பின்னு பேர் வச்சான்? இந்த முறை உன்னை விடவே மாட்டோம் நம்பி. எல்லா நியூஸ் பேப்பர்லயும் உன் ஃப்ராடு தனத்தை புட்டு புட்டு வைக்க போறோம். பாக்குறவெல்லாம் உன் மூஞ்சில காரி துப்பணும். ஏங்க, ஜெயகின் விலாச நாங்க காலி பண்ணுமா? உன் மேல கேஸ போட்டதும் அவமானத்துல நீ ஊரை விட்டு ஓட போற பாரு. தம்பி நம்பி, நீ பண்ண பிராடுத்தனத்தெல்லாம் பார்த்து நானே கொஞ்ச நேரம் ஆஃப் ஆயிட்டேன். ஆனா எல்லா பிராடுத்தனத்திலையும் மாற்றத்துக்குன்னு ஒரு சின்ன பாயிண்ட விட்டுட்டு போயிருக்கிய. ஜெயில் வாழ்க்கை நல்லபடியா அமையறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்பா. சார் என்ன சார் சொன்னா? சங்கர்லிங்கத்தை தூக்கிட்டாங்களாண்டா, போலீஸ்ல ஒப்படைச்சிட்டாங்களா? ஐயோ, அந்த ஆளு பசியும் தாங்க மாட்டான், அடியும் தாங்க மாட்டானே. போலீஸ் லத்திய உருட்டினாலே உண்மையெல்லாம் சொல்லிடுவானே. இப்ப என்ன சார் பண்ண போறோம்? அவன் மாட்டினான்னா எல்லா பிளானும் தரமட்டமாயிடுமே சார். அவன் வளர்னா நாம செத்தோம் கந்தசாமி. எல்லாமே முடிஞ்சிடும். ஐயோ, போலி டாக்குமெண்ட், பணத்தை ஏமாத்தி புடுங்கினதுன்னு எல்லாம் ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா கேஸ் பயங்கர ஸ்ட்ராங் ஆயிடுமே சார். காயத்ரி மேடம் மேலையும் எக்ஸ்ட்ரா கேஸ் போடுவாங்களே சார். பாப்போம் என்ன பண்ண முடியும்னு பாப்போம். அதுக்குள்ள கேஸ் முடிஞ்சிருமே சார். இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சா எல்லா உண்மையும் தெரிஞ்சிருமே சார். உங்க மேல கேஸ், மேடம் மேல கேஸ், உங்க கூட இருந்ததுனால என் மேலேயும் கேஸ், ஒட்டு மொத்தமா உள்ள போறோமா? நம்ம வாழ்க்கையே முடிஞ்சதா சார்? நீ இப்ப வாய மூட மாட்ட. அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். அதை விட்டுட்டு இப்ப நீ என்ன டென்ஷன் பண்ணாத.
என்ன குடும்பமா இது? நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி எவ்வளவு சந்தோஷமா எவ்வளவு பரபரப்பா இருக்கணும். நமக்கு எதுக்குமா இந்த தலையெழுத்து? ஒரு பைசா கூட கடன் வாங்கல. இப்ப நம்ம தலை மேல 11 கோடி ரூபாய் கடன் வேற இருக்குமா? மாலினியோட கல்யாணம் மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தோட மான கௌரவம் எல்லாமே இதுல அடங்கியிருக்கு. என்னமா பண்ண போறோம்? தெரியலடா. கீழே விழப்போறோம்னு தெரிஞ்சா ஒரு புல்லு கிடைச்சா கூட பிடிச்சிட்டு மேல வந்துடலாம். நாம தான் விழுந்துகிட்டே இருக்கோமே. நம்ம கையில தான் எதுவுமே சிக்க மாட்டேங்குதேடா. உஷா, சந்துரு தான் ஃபோன் பண்றான். நாளைக்கு நிச்சயதார்த்த ஏற்பாடை பத்தி தான் கேட்பான். அவனுக்கு என்ன பதில் சொல்றது தெரியலங்க. கொஞ்ச நேரம் யோசிப்போங்க. இப்போதைக்கு போன் எடுக்காதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரொம்ப அவமானமா இருக்குமா? குற்ற உணர்ச்சியாவும் இருக்கு. கூட பிறந்தவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், தங்கச்சிக்காக உழைக்கணும், கஷ்டப்படணும்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க நான் பட்ட கடனுக்காக என் தங்கச்சி வாழ்க்கை நாசமா போயிடுச்சுமா. என்னமா பண்ண போறோம்? சம்பந்தி தான் போன் பண்றாரு. நீங்க போன் எடுக்கலன்னு உடனே எனக்கு போன் பண்றாரு பாருங்க. நம்ம பேசி இன்னும் முடிவெடுக்கல, நீயும் போன் அட்டென்ட் பண்ணாத. என்னங்க பண்றது? தப்பு பண்ணிட்டோம். அதுல இருந்து கத்துக்கிட்டு அடுத்த வாட்டி தப்பு பண்ணாம இருக்க வேண்டியதான். அதுக்காக அதையே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கணுமா? இதுக்கு தாண்டா நான் படிச்சு சொன்னேன், அகலக்கால் வைக்காதடா, அது உன் எதிர்காலத்துக்கு நல்லது இல்லைன்னு சொன்னேன். நான் மட்டுமா சொன்னேன்? அந்த சத்யாவும் பிரகாஷும் வீடு தேடி வந்து எவ்வளவோ சொன்னாங்க. நாம தானே புத்தி கெட்டு போய் எதிர்த்து பேசணும். அது உண்மைதான்ப்பா. டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணாமலே நாம நல்லா பார்த்துட்டோம்னு சொல்லி பிரகாஷோட வாயை அடைச்சிட்டோம். நீயாவது அகலக்கால் வைக்காம இருந்திருக்கணும், இல்ல சத்யா பிரகாஷோட பேச்சையாவது கேட்டிருக்கணும். நம்ம குடும்பத்துக்கு இப்ப கெட்ட நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்படி தப்பான முடிவெடுத்து தப்பான இடத்துல வந்து நிக்கிறோம்னு நினைக்கிறேன். எங்க அண்ணியை நீங்க தான் மெச்சுக்கணும் மாமா. சத்யா அண்ணி ஒண்ணு மனுஷ ரூபத்துல வந்த கடவுள் கிடையாது. அன்னைக்கு நிலைமையில அவங்களுக்கு நம்மள காப்பாத்தணுங்கிறது மட்டும் நோக்கம் இல்ல. காயத்ரிக்கு நாம சப்போர்ட் பண்ண கூடாது, அவங்க பேச்ச நாம கேட்ட கூடாதுன்னு தான் அவங்க அந்த மாதிரி பண்ணாங்க. திரும்ப திரும்ப அவங்க ரொம்ப புனிதமானவங்க மாதிரி பேசாதீங்க. சரிம்மா, இப்ப நம்ம நிலைமை என்ன? நீ என்ன சொன்னாலும் அவங்க கையதானே இப்ப எதிர்பார்த்து நிக்கிறோம். அவங்க மனசு வச்சதானே நம்ம விசேஷத்தை நடத்த முடியும். அவங்கள போய் நீ குறை சொல்றியே. நான் ஒன்னும் வேணும்னே சொல்லல மாமா, அவங்க நடந்துக்கிறத வச்சுதான் சொல்றேன். ரெண்டுல ஒரு முடிவு நமக்கு தெரிஞ்சுதானே ஆகணும். நீங்க ஒன்னும் கோவப்பட்டு இருக்காதீங்க. அப்பா அம்மாக்கு ஃபோன் பண்ணா எடுக்கலான்னு இப்ப உனக்கு ஃபோன் பண்றாங்க பாரு. இது பிரகாஷ் அண்ணா. அண்ணா. ராகினி, ரொம்ப நல்ல விஷயம். அந்த சங்கர் லிங்கத்தை அரெஸ்ட் பண்ணியாச்சு. என்ன நான் சொல்றேன்? ஆமா, இந்த கேஸ்ல நமக்கு இருந்த ஒரே நம்பிக்கை அந்த சங்கர் லிங்கம் தானே சொல்லிட்டே இருந்தல்ல. அங்க சுத்தி இங்க சுத்தி அந்த நம்பி வீட்லயே ரைட் நடத்தி அங்க இருந்து தப்பிச்சு போனவன கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சாச்சு. நீங்க கொடுக்க வேண்டிய 11 கோடிக்கு ஆப்பு வச்சாச்சு. எனக்கு போன கொடுங்களேன். ராகினி, அவங்கிட்ட வாக்குமூலம் வாங்கின உடனே நேரா நம்பியை தான் அரெஸ்ட் பண்ண போவாங்க. அப்புறம் ராகினி, மாலினியோட நிச்சயதார்த்தத்துக்கு எந்த தடங்களும் வராது. ஜெயின் விலாஸ்க்கும் எந்த ஆபத்தும் இல்ல. இந்தாங்க. ராகினி, இனிமே நீங்க கவலையே பட வேண்டாம். சந்தோஷமா நிம்மதியா நிச்சயதார்த்தத்தை நடத்தலாம். உன் மாமியார் மாமனார் கிட்ட சொல்லிடு. சரிண்ணா, எனக்கு தெரியும்ண்ணா. நீ ஏதாவது பண்ணி எங்க வாழ்க்கையை காப்பாத்திடுவேன்னு. தேங்க்யூண்ணா. தேங்க்ஸ் எல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம். முதல்ல உன் மாமியார் மாமனார் கிட்ட சொல்லிடு. சரிண்ணா. என்னம்மா, என்னாச்சு? அந்த ஃப்ராட் பையன் சங்கர்லிங்கத்தை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டாங்களா? அப்படியா? அவன் வாக்குமூலம் கொடுத்துட்டா நம்மளோட 11 கோடி கடனும் ஒழிஞ்சிடும். அந்த நம்மையும் ஜெயிலுக்கு போயிடுவானா? அப்பா, பிரகாஷ் தான் எப்படி கண்டுபிடிச்சான் பாத்தியா? பா, இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. எங்க முதல்ல உங்க ஃப்ரெண்ட் சந்திருக்கு ஃபோன் பண்ணுங்க. தைரியமா பேசுங்க. நான் இவ்வளவு நேரம் ஃபோன் பண்ணனே, நீ ஏன் எடுக்கலன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? ஏதாவது சொல்லி சமாளிங்க. வெளியில போயிருந்தோம், சத்தத்துல கேட்கலன்னு சொல்லுங்க. பேசுங்க. பண்றேன். அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல சத்யா. நம்ம வீட்டுக்கு ஃபோன் பண்ணிடுறேன். ஏன் சரியா சாப்பிட மாட்டேங்கிற? போதுமாடா செல்லம். என்னக்கா பாப்பா சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாளா? சாப்பிட்டு முடிச்சிட்டா. இந்த வினோதினி கொஞ்சம் இவ்வளவு படி, நான் போய் கை கழுவிட்டு வந்துடுறேன். என்னடா செல்லக்குட்டி, நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சிங்களா? சாக்கி எங்க? சாக்கி இல்லையா? நான் வாங்கி தரவா? என்ன செல்லக்குட்டி, என்ன சிரிக்கிறீங்க? பரவாயில்லையம்மா, குழந்தைய நல்லா கொஞ்சற. ஏமா நான் கொஞ்ச கூடாதா? எனக்கு குழந்தைங்கன்னா எவ்வளவு ஆசை தெரியுமா? இவ்ளோ ஆசையா கொஞ்சறியம்மா, டாக்டரை போய் பார்க்க வேண்டியதானே?
உனக்கும் அவருக்கும் வயசாயிட்டே போகுதுல்ல, அடுத்தவங்க குழந்தைய எத்தனை நாளைக்கு தான் கொஞ்சிக்கிட்டு இருக்கிறது? ஏமா உனக்கு இங்கிதமே தெரியாதா? இப்படி அம்மா பேசுவ? ஏன் மேல ஏண்டி பாயற? நான் யதார்த்தமா தானே கேட்டேன். பரவாயில்ல விடுங்கக்கா. வருஷக்கணக்கா பாக்குறவங்க எல்லாம் கேக்குற கேள்விதானே இது. பதில் சொல்லியும் சொல்லாமலும் தப்பிச்சு ஓடி ஓடி இப்ப எல்லாமே மறத்து போச்சுக்கா. தப்பா நினைச்சுக்காது வினோ. இவங்களை விட சுருக்குன்னு கேட்பாங்கக்கா. அதுக்கு அம்மா எவ்வளவோ பரவாயில்ல. அம்மா, என் வயித்துல குழந்தை உருவாகாம இல்லம்மா, 1000 கனவை சேர்த்து வச்ச மாதிரி எனக்கும் ஒரு தடவை கரு உண்டாச்சு. அப்போ உலகத்தோட உச்சியில தான் நான் இருந்தேன். அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும்ல. எங்க அக்காவுக்கும் பிரகாஷ்க்கும் இடையில நடந்த சண்டையில அது அபார்ஷன் ஆகி அப்படியே போயிடுச்சு. இப்ப கூட எப்பவாவது அந்த கரு என்ன அம்மான்னு கூப்பிடுற மாதிரி கேட்கும். அப்ப நான் திடுக்குன்னு கண்ணு முழிச்சு எந்திரிப்பேன். ஒரு தரம் போனா என்னம்மா, அடுத்து உருவாகாமையா போயிடும்? தங்கலையேமா, ஆசை இல்லாம இல்ல, ஆனா நடக்கணுமே. வேற வழி இல்லாம தான் நாங்க 2 பேரும் பொறுத்துக்கிட்டு வாழ பழகிக்கிட்டோம். இப்ப குழந்தை இல்லாதது கஷ்டமாவே இல்ல. ஆனா குழந்தை இல்லையான்னு கேள்வி கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்றதுங்கிறதா ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவலைப்படாதம்மா, எல்லாம் சரியா போயிடும். அந்த நம்பிக்கையில தாம்மா இன்னும் எங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது. என்னங்க குளிச்சிட்டு இருந்தீங்க, அதுக்குள்ள ரெடி ஆகி வந்துட்டீங்க? என்னத்த பண்ண சொல்ற வீணோ? கஸ்டமர் போனை போட்டு உடனே வான்னு சொல்றான். செங்கல்பட்டுக்கு சவாரி. கணேசன் வேற இல்லையா, நான் தானே போய் ஆகணும். சரி வா. திலகா, என்னங்க திலகா, ஒரு சூப்பர் நியூஸ் திலகா. என்னங்க? அந்த சங்கர்லிங்க இருக்கான்ல, அதான் நம்ம ராகினி வசந்தி ஏமாத்தி அந்த நம்பிக்கிட்ட மாட்டி விட்டான்ல. ஆமா, அவனுக்கு என்ன? அவனை புடிச்சாச்சு. ஆமா சகல, எப்படி புடிச்சாங்கன்னு கேளு. அவளை சுத்தி வளைச்சிருவோன்னு நம்பி வீட்டுல போய் ஒளிஞ்சிருக்கான். நம்ம பிரகாஷ் தான் போலீஸை கூட்டின்னு போய் ரெய்டு விட்டு அந்த வீட்ல தப்பிச்சு ஓடினவன தொடர்ந்துட்டு போய் புடிச்சிருக்கான். கடைசியில அவன் பிரகாஷ் கையிலேயே போய் மாட்டிக்கிட்டான் பாருங்க. போலீஸ் அவனை அள்ளிட்டு போயிட்டாங்க. இதுக்கு மேல ஸ்டேஷன்ல வச்சு முட்டிக்கு முட்டி தட்டினா உண்மையில வெளியே கூட்டிடுவான். அப்போ அடா செயின் விலாச தப்பிச்சு சகல. சகல, பிரமாதமான நியூஸ் சொல்லி இருக்கிறேன். ஆமா, இதை யார் சொன்னது? பிரகாஷ் தான் போன் பண்ணி சொன்னா சகல. கேட்டதும் எனக்கு அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி இருந்துச்சு. இனிமே அந்த காயத்ரி நம்பியோட ஆட்டம் முடிஞ்சு போச்சு. செயின் விலாச தப்பிச்சு சகல. இனிமே நாங்க நிம்மதியா இருப்போம். சகல, அட்டகாசமான நியூஸ் சொல்லி இருக்கிறேன். நான் சாயங்காலமா பிரகாஷ் பேசுறேன். இங்க பாரு, கஸ்டமர் வேற வந்துட்டியான்னு உயிரா வாங்குறான். சரி, நான் கிளம்புறேன் வினோ. அப்புறம் வினோ, இன்னைக்கு நைட்டு எனக்குன்னு எதுவும் பண்ணிடாத. கணேசன் வேற லீவ் இல்லையா, அதனால நைட் டியூட்டி நானே பார்க்க வேண்டியதா இருக்குது. வழக்கம் போல நீ தலகா வீட்லயே சாப்பிட்டு என்ன மறந்துமா? சரிங்க. வர சகல, வர தலகா, வரேம்மா. அக்கா, நானும் கிளம்புறேன்க்கா, எனக்கு ஒரு வேலை இருக்கு. சாப்பிட்டு போவினோ? இல்லக்கா, ரொம்ப முக்கியமான வேலை, நான் அவசரமா போகணும், வந்து சாப்பிடுறேன். என்னங்க, இனிமே நம்ம கவலைப்படுறதுக்கு அந்த வீட்டு பிரச்சனை எதுவும் இல்லைங்க. நீங்க பாட்டுக்கு வேலைக்கு போங்க, நல்லா சம்பாதிங்க, நாம முன்னேறுவோம், அது போதும். என்னையாச்சு? வண்டி டீசல் போட்டே இல்லையா? டீசல்லாம் போட்டுங்க சார். இறங்கி என்ன போய் பாரு. ஓகே சார், வேகமா பாரு போ. யோ சார், உனக்கு வண்டியை பத்தி தெரியல? தெரியும் சார். போய் இறங்கி பாரு என்னன்னு. இந்த பாக்குறேன் சார். ஆர்கெஸ்ட்ரா கூட்டு வரப்ப இது வேற பிரச்சனை.
என்ன சார்? கான்ஸ்டபிள தள்ளி விட்டு சங்கரலிங்கம் தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. எந்த பக்கம்? இந்த பக்கம் ஓடுறான். பிரகாஷ் என்ன சார் நீங்க பிரகாஷ் தேடி ஓடிட்டு இருக்க, நீங்க பேசாம சார் அவன் இருக்கீங்க. தப்பிச்சு போயிட்டான் சார். இவர் பின்னாடி வர்றாரு. நான் என்ன பண்றது? எவ்வளவு கஷ்டப்பட்டு புடிச்சு கொடுத்தோம், இப்படி விட்டீங்களே. சார் இந்த நேரம் பார்த்து வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. அந்த பரதேசி தப்பிச்சு போயிட்டான். நான் என்ன பண்றது? யோ, என்னையாச்சு? சார் நான் எதிர்பார்க்கவே இல்லை சார், தள்ளி விட்டு ஓட்டான் சார். வேற தப்பிச்சு போயிட்டான். சார். எப்படி பிடிக்கிறதுனே தெரியல. சார் ரொம்ப வலிக்குது சார். சரி சரி வண்டியில ஏறு. சென்னை போய் பார்த்துக்கலாம் வா. நம்பி சார், என்ன சார் இது? அந்த சங்கர்லிங்கத்தை பிரகாஷ் புடிச்சு கொடுத்துட்டானாமே. என்ன கொடுமை சார் இது? அவனை விசாரிச்சா எல்லா பிளானும் தெரிஞ்சு போயிடுமே. என்ன நீங்க அமைதியா இருக்கீங்க? எனக்கு கை கால்லாம் அப்படியே உதறுது. அங்க ராஜு கொக்கரிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன நடக்குதுங்க? அப்போ அவ்வளவுதானா? எல்லாமே போச்சா? இரு வினோதினி, கொஞ்சம் பொறுமையா இரு. ஐயோ, எனக்கு தலையில இருந்து கால் வரைக்கும் அப்படியே நடுங்குது. நீங்க என்னடான்னா எது மேலயோ மழை பெய்யற மாதிரி அமைதியா உட்கார்ந்திருக்கீங்க. வெயிட் பண்ண. சார் நீங்க சொன்ன மாதிரியே காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டேன். அப்பாடா, அந்த சங்கர்லிங்கத்தை தப்பிக்க விட்டீங்களா? ஆமா சார், ரொம்ப ரிஸ்க் எடுத்து தப்பிக்க விட்டுருங்க சார். வண்டியை ரிப்பேர் ஆகி நடுவையில் நிக்கிற மாதிரி பாத்துக்கிட்டேன். அத சாக்கா வச்சு அவங்கிட்ட கண்ணை காமிச்சேன். கற்பூர மாதிரி கப்புன்னு பிடிச்சிட்டு தப்பிச்சு ஓடிட்டான் சார். சூப்பர் சார். அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணாதான் சிக்கல். வேற வழி இல்லாம நான் உங்களுக்கு எஸ்எம்எஸ் மட்டும்தான் அனுப்ப முடிச்சது. நீங்க அதை அட்டன் பண்ணுவீங்களா இல்லையான்னு மட்டும்தான் யோசனை பண்ணிட்டே இருந்தேன். கரெக்டா கவனிச்சு அதுபடி பண்ணிருக்கீங்களே, பாராட்டுகள் சார். இதுல நல்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு சார். நான் தான் தப்பிக்க விட்டேன்னு அந்த பிரகாஷ் சத்யாவுக்கு தெரியாது. உண்மை என்னன்னு தெரியாம முழிக்கிறாங்க. ரொம்ப பிரமாதம் சார். அது எப்படி கரெக்டா நீங்க நினைச்சப்ப வண்டி ரிப்பேர் ஆச்சு? நான் நினைச்ச மாதிரியே எப்படி சார் வண்டி ரிப்பேர் ஆகும்? அது எப்படின்னா உங்க எஸ்எம்எஸ் பார்த்து தான் டிரைவர் கிட்ட நான் கண்ணை காமிச்சேன். அவன் தான் சாமர்த்தியமா வண்டி ரிப்பேர் ஆன மாதிரி வண்டியை நிறுத்திட்டான். போட்ட பிளான் படி எல்லாம் பக்காவா பர்ஃபெக்ட்டா நடந்துச்சு சார். இப்ப யாரும் உங்களையும் குறை சொல்ல முடியாது, என்னையும் குறை சொல்ல முடியாது. அந்த பிரகாஷ் லபோதிபான்னு கத்திருப்பானே, அவன் எப்படி சார் ஆஃப் பண்ணீங்க? அவன் என்னதான குற்றவாளின்னு சொல்லியிருப்பான். சார் அது எப்படி சார் உங்களை குற்றவாளின்னு சொல்ல முடியும்? அவனை உங்க வீட்டுல வச்சு அரெஸ்ட் பண்ணா இல்ல உங்க வீட்டுல அவன் இருக்கிறத யாராவது பார்த்தாங்களா? அதுவும் இல்லையே சார். அப்புறம் எப்படி சார் உங்களை குறை சொல்ல முடியும்? சபாஷ் சார். சார் அதெல்லாம் போட்டான். காயத்ரி மேடம் இருக்கிறப்ப எனக்கு கொஞ்சம் கவனிப்புலாம் சிறப்பா இருக்கும் சார். நீங்களும் எனக்கு அந்த மாதிரி சிறப்பா கவனிப்பீங்க நான் எதிர்பார்க்கிறேன். கவலைப்படாதீங்க சார். இப்போ நீங்க செஞ்ச வேலைக்கான பலன் கண்டிப்பா உங்களை வந்து சேரும் சார். ரொம்ப நல்லது சார். சார் அவன் மறுபடியும் மாட்டினா எனக்கும் சிக்கல் தான். தயவு செஞ்சு இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அவனை சென்னை பக்கமா வர விடாம எங்கேயாவது கண் காணாம தோட்டத்துக்கு அனுப்பிடுங்க சார். ரொம்ப நன்றி சார். பாய். என்ன சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி அந்த பிரகாஷ் சொன்னானாமே, இப்ப நான் சொல்றேன், நீங்க யாரும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணவே கூடாது. கிளிக் பண்ணாதீங்கன்னு சொல்றேன்ல, பண்ணாதீங்க.